அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சனி பகவானினுடைய பெயர்ச்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்குங்க. இந்த பெயர்ச்சியானது பார்த்தோம் அப்படின்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறாரு சனி பகவான். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்க போகிறாரு. மீன ராசியில் இருந்து தனது 3வது பார்வையால் ரிஷப ராசியையும் 7வது பார்வையால் கன்னி ராசியையும் 10வது பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறாரு. இதன் காரணமாக விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பேர் போனவங்க, வாக்கு தவறாதவங்க, உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழ அடைய விரும்புகிறவங்க, குறிக்கோளுடன் வாழ்ந்து வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழ்பவங்க. இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவரைக்கும் தங்களது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறாரு. 3வது பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் 7வது பார்வையால் லாபஸ்தானத்தையும் 10வது பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. உடல் சோர்வு இதனால் தங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். வருமானம் அப்படிங்கிறது சீராகவே இருக்கும் அப்படின்னாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்ற பாருங்க. நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் சற்று கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. அவர்கள் தங்களுக்கு எதிராக சில சமயம் சதிவேலைகளிலையும் ஈடுபடலாம். அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. ஆனாலும் எதற்கும் கலங்க வேண்டாம். துர்க்கை அன்னையை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரிகளும் உதிரிகளாக துளைந்து போவாங்க. யாராக இருப்பினும் நன்கு யோசித்த பிறகு வாக்கு கொடுங்க. மற்றபடி கடன் தொல்லைகள் தற்சமயம் ஏற்படாது. தர்ம காரியங்களை செய்வீங்க. தடங்கல்களை தாண்டி வெற்றி அடையிறதுல ஐயமேதும் கிடையாது. அனுகூலமில்லாத விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் புத்தி சாதுரியம் ஏற்படுங்க. உங்களின் தனித்தன்மையை இழக்க மாட்டீங்க. அடுத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும்படி நடந்து கொள்ளவும் மாட்டீங்க. அரசாங்க தொடர்புகள் தங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். கடுமையாக உழைத்து செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். உங்களினுடைய கடின உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது அப்படின்னு நான் சொல்லணும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம். அதே மாதிரி தாயார் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சு சுமூகமான உறவுகள் உண்டாக பெறுவீங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால் சில அலைச்சல்களும் உடல் சோர்வையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. சக ஊழியர்கள் மத்தியில் சிறு சிறு விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். புதிதாக நீங்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை கிடைக்கிறதுல தாமதமானாலும் நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இருப்பினும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படத்தான் செய்யும். பிள்ளைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலும்
இருந்தாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதில்ல, எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே சமயம் உடல்நல கோளாறு அடிக்கடி உருவாகும் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். பகையை பாராட்டியவங்க பகையை மறைந்து நட்பு கரம் நீட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களிடம் உண்டாகப்பெறும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பொறுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாகிறது. முன் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாங்க. நீங்கள் நிதானமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான நன்மைகள் தக்க சமயத்தில் நடைபெறும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடுங்க. இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் சரி, செய்யக்கூடிய தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரிங்க, சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் எதிர்கொண்டு தாங்க ஆகணும். வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்பது அவசியங்க. அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யவும் வேண்டாம். ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய பாருங்க. நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடந்தாலும் சிறு கால தாமதத்திற்கு பிறகே நடைபெறுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாதுங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்கிறது, மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது, இது போன்ற வேலையில் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எவ்வளவு தான் பெயர் புகழ் அந்தஸ்து வசதி உங்களுக்கு கூடினாலும் அதை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க. அதே மாதிரி தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தி பேசவும் மாட்டீங்க. எல்லாரையும் சரிசமமாகவே நடத்துவீங்க. இதனாலேயே தங்களுக்கு இன்னும் நல்லது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்தில் நினைத்ததை விட நல்ல மாற்றம் இருக்கும். வேலை பளு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நேரத்திற்கு அந்தந்த வேலைகளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்க. அதுக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றம் உருவாகும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக முதியவர்கள் வெயில் நேரத்தில் வெளியில் செல்ல வேண்டாம். தங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைகளில் நீங்கள் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர்கள் விஷயத்தில் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் முடிஞ்ச வரைக்கும் தலையிடாமல் வாழ்க்கையை நடத்தி செல்ல பாருங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதன் மூலமாக நிறைய நன்மைகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய சுகத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. நிறைய நல்ல அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நண்பர்களையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்வீங்க. சிலருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது. இது நாள் வரைக்கும் சிக்கியிருந்த சிறையில் இருந்து வெளிவருவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் எதிர்பாராத பிரச்சனைகள் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறுங்க. அதே மாதிரி
தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் உடனடியாக நீங்கள் பயந்து விட வேண்டாம். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத சிந்திக்க பாருங்கள். பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து போகவும் வேண்டாம். தன்னம்பிக்கையை கைவிடாமல், தைரியத்தை கைவிடாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பொறுமையுடன் அனைத்து வித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள பாருங்கள். நிச்சயம் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு முடிவை நீங்கள் எட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு கிரக அமைப்புகள் தங்களுக்கான வழியையும் அதற்கு உண்டான நிலைகளையும் உருவாக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே சமயம் நியாயம் தங்கள் பக்கம் இருக்கும்போது துணிந்து போராடுவீங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனமாக இருக்க பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம். அதே மாதிரி பலவிதமான சிந்தனைகள் இருக்கத்தான் செய்யும். வேலை வியாபாரம் அப்படின்னு நல்லபடியாக நடந்தாலும் உங்களுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்த முடியாது. யாரை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் எழவும் செய்யலாம். கொஞ்சம் பொறாமை குணமும் வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம். இதனால் சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. மனது அலைபாய விட வேண்டாம். யோகா செய்கிறது, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்கிறது, இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டும்போது மனம் ஒருநிலைப்படும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம்: தினமும் சிவன் கோவிலுக்கு சென்றால் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அனுமனை வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே சுபிக்ஷமாகவே முடியும். முடிந்தால் வெள்ளி மற்றும் செவ்வாய் தோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்துமே விலகி வளமான வாழ்வு அமையப்பெறும்.